விவாகரத்து பெற்றவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கை துணைதான் விவாகரத்துக்கு காரணம் என்கிறார்கள். ஏன் யாரும் தங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? தங்கள் பக்க குறைகள் தெரிந்தால்தான் விவாகரத்தே தேவைப்படாத. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. பெரிய கொடுமைகள், பெரிய இழப்புகள் வந்தாலும் சிலர் அமைதி காக்கிறார்கள். சிறிய உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைகளுக்கும் விவாகரத்து நோக்கி போகிறாங்க சிலர். ஒன்னும் புரியல. அவங்க அவங்க அந்த அந்த நேரத்துல யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சைக்கோவா, சரியில்லாத நபரா, குடும்ப பாசமா, உறவினர்களின் டார்ச்சரா, இடமாற்றம் தேவையா, பொருளாதார தேவைகள் நெருக்குகிறதா, கடன் கழுத்தை நெருக்குகிறதா, யாராவது மூட்டி கொடுக்கறாங்களா, வேலை தொழில் சரியாக போகாததால் மன அழுத்தமா, உடம்பு சரியில்லை, அதை வெளியே சொல்ல தயக்கமா, உறவு சிக்கல், உணர்வு சிக்கல், கழுக்கு காரணம் என்னவென்று யோசிக்க வேண்டும். சந்தேக புத்தியா, கள்ள தொடர்பா, இப்படி பல விஷயங்களை நிதானித்து அறிந்து முடிவு எடுக்க வேண்டும். இப்படி சரியாக நிதானிக்க இன்றைய பெற்றோருக்கே கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. இதுல பிள்ளைகளை என்ன சொல்றது? திருமண பந்தம் என்பது இயல்பாக ஏற்படும் ஒரு அன்பினை அடித்தளமாக கொண்டதாக இருக்க வேண்டும். உடல் வலி, மனவலி, உடல் அளவிலும் மனதளவிலும் டார்ச்சர் கொடுப்பது சிலரின் இயல்பான குணமாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அவர்களை விட்டு விலகுவதே சரி. அரசாங்கம் விவாகரத்து என்று வருகிறவர்களுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு செய்கிறது. அட்லீஸ்ட் தான் தன் துணையை ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணுகிறோம் என்பதை உணர்ந்து மனநல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியம். ஆணோ பெண்ணோ, முதல் திருமணத்தில் விட்டு கொடுக்க விரும்பாத பலர் இரண்டாவது திருமணத்தில் அழகாக விட்டு கொடுத்து போறாங்க. அந்த பக்குவம் வந்து விடுகின்றது. இந்த பக்குவம் அப்ப இருந்தால் அந்த வாழ்க்கையே நல்லா இருந்து இருக்கும் என்று கூட சிலர் சொல்ல கேட்டு இருக்கேன். விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சது.